ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காட் லெவல் அசிஷன் மான்வாவோட எபிசோட் 34 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு 3 பேரை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பையனும் சொல்றான், அந்த ஷேடோ அவனோட வேலையா இது. ஏன்னா அவன் பண்ண ஒரே ஒரு அட்டாக்கு, அதனாலயே அதோட ஹெல்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ என்னன்னா அது ஸ்டேஜ் 2க்கு போயிடுச்சு. ஒரு சைடு இன்னொருத்தன் கேக்குறான், ஆமா நீ உண்மையிலேயே சொல்றியா அது ஷேடோவோட வேலை தானே? ஆமாண்டா, இந்த மாதிரி என்னோட 2 கண்ணால பார்த்தேன், அது ஷேடோ தான். ஷேடோ யாருக்குமே தெரியாம இங்க வந்தான். கில்ட் ஆளுங்க ஒட்டுமொத்த ஆளுங்களையும் கொன்னது அவன் தான். அதுக்கப்புறம் என்ன, ஒரே ப்ளோல இதோட பாதி ஹெல்த் அவன் குறைச்சான். இப்போ அது லெவல் 2ல இருக்கு. இப்படி இவங்க பேசுறாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஷேடோவும் சைட்ல இருந்து பாக்குறான். ஆனா இப்போதைக்கு நம்ம ஷேடோ அவங்கள கண்டுக்கல. ஏன்னா அவங்க ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல நம்ம ஷேடோக்கு. இப்போ என்னோட கவனம் முழுக்க இந்த கார்டியன் மேலதான் இருக்கு. ஏன்னா இது இப்போ ஸ்டேஜ் 2க்கு போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல என்னதான் நான் அட்டாக் பண்ணாலும் அதால டேமேஜ் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த ஸ்கில் வந்து ஆஃப் ஆகும். ஏன்னா நான் ஒண்டி அப்படி கவனிக்காம என்னோட எல்லா அட்டாக்ஸையும் நான் பண்ணனா அவ்வளவுதான், அது மேல டேமேஜ் வந்து விழும். ஆனா அடுத்த செகண்டே அந்த டேமேஜ் எல்லாமே என் மேலதான் விழும். அதனால இங்கேயே இன்ஸ்டன்டா என்னோட ஸ்கில்லாலேயே நான் எந்த போற மாதிரி ஆயிடும். இன்னொரு பக்கம் அவங்க 3 பேரும் பாக்குறாங்க. அந்த விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். பின்னாடியே ஒரு பர்சனும் வரும்போதே சொல்றான், தள்ளுங்க தள்ளுங்க, நான் வந்து கொஞ்சம் பார்க்கணும். இந்த பையனோட பேரை பத்தியும் இப்பதான் நம்மளுக்கு சொல்றாங்க, சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். சேஃப்டி ஃபர்ஸ்ட் தான் அவனோட பேரையே அவன் வச்சிருக்கான். அங்க இந்த பையன் வந்தோடனே அங்க மத்தவங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஸ், அந்த கார்டியனை நான் நல்லாவே பார்த்துனேன். இதனால எனக்கு அதோட மூவ்ஸ் எல்லாமே தெரியும், மனப்பாடமா இருக்கு. அதனால பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் சொல்றான், ஒரு சைடு அதோட ஹெல்த் பாருங்க, அது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, பாதிக்கு பாதி தான் இருக்கு. நல்லா கவனிச்சதுல அதோட பாடியும் கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கு. யாருக்கு தெரியும், மூமெண்ட்டும் மாற வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா, அப்போ இதெல்லாம் பண்ணது ஷேடோ அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ? ஆமா ஆமா, எங்களோட கண்ணாலேயே நாங்க பார்த்தோம். எல்லாத்தையுமே பண்ணது ஷேடோ தான். சரி, அப்ப நீ என்ன பண்ணு, உன்னோட ஸ்கில்லா இருக்கிற ரெட் ஐ அதை நீ யூஸ் பண்ணு. இது கேட்டோன்னே அவ யூஸ் பண்றா. அங்க ஒரு ரேபிட்டும் படுவேகமா அந்த மாஸ்டரை நோக்கி போகுது. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணேன். ஆனா ஷேடோ இருக்கிறதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இங்க தெரியல. சரி, நீ சொல்றது அப்போ கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா உன்னோட ஸ்டெல்த் டிடெக்ஷன் இதோட ஸ்கில் லெவலும் லெவல் 3ல இருக்கு. அப்படி பார்த்தா ஷேடோ போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷேடோ அவன்லாம் லெவல் 4ல இருக்க வாய்ப்பே இல்ல. சரி, நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணுங்க, மீதி விஷயத்த அண்ணன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சேஃப்டி ஃபர்ஸ்ட் அங்க இறங்கிடுறான். பாஸ் முன்னாடியும் சீனா போஸெல்லாம் கொடுக்கறான் ஆளு. இன்னமும் சில பல ஆளுங்க இருக்காங்க, அவங்களும் பார்த்து யோசிக்கிறாங்க, ஆமா இவன் யாரு, சோலோவா இந்த பாஸ கொல்லலான்னு போறான். அட இரு, இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேன். இந்த ஆள் இருக்கான்ல, இவன் வந்து ஒரு டாப் டியர் பிளேயரு. இவனுக்குன்னு ஒரு பேரும் இருக்கு, சேஃப்டி ஃபர்ஸ்ட்னு. அதே மாதிரி ஆளு ஒரே அடியில கோல்டு டியர்ல இருக்க பாஸையே கொன்னுட்டான். அது தெரியுமா உனக்கு? அது போக ஒரு ரூமரோ பரவி இருக்கு. இவன் கிட்ட ரோலிங்கான ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்கான். அது மூலமா அசால்ட்டா ஆளு அங்கேயும் இங்கே தப்பிப்பான். ஏன், இத்தனைக்கும் 100% ரோலிங் டாச் ரேட் இருக்கான். உன்னோட ரிஃப்ளெக்ஸ், அவனோட ஸ்கில்லு எல்லாமே டாப் டியர்ல இருக்க ஒரு ஸ்கில்லா. அங்க இப்படி சொல்லும் போது அந்த மாஸ்டர் பயங்கர வேகமா அவனை தாக்குது. அட்டாக்கும் படலான்னு போகுமா, ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே ரோல் ஆகி அவங்க சொன்ன மாதிரியே தப்பிக்கிறான். இதுலயே நம்மளுக்கு தெரியுது, அப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானு. அங்க திரும்பவும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஹேண்ட வச்சது தாக்குவது. அதே மாதிரி ஆளு ரோல் ஆகி தப்பிக்கிறான். இத பாக்குற பசங்களுக்கும் அங்க ரொம்ப ஆர்வமாயிது. யோ, நீ வேற லெவலியா, நான் பாஸோட முகத்தை பாருங்க, அவரு எந்த அளவுக்கு காமா இந்த விஷயத்த பண்றாருன்னு. பாஸ், நீங்க உண்மையிலேயே அவசரம். இன்னொரு பக்கம் அந்த 2 பேரும் யோசிக்கிறாங்க, உண்மையிலேயே இந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஒரு பீஸ்ட் தான். அந்த பாஸ் அட்டாக் பண்ணும் போதெல்லாம் பர்ஃபெக்ட்டா ஆளு டாச் பண்றான். அது போக டாச் பண்ற ஒரு முறையும் அந்த பாஸோட ஹெல்த் தான் அங்க கம்மி ஆகுது. அவன் கிட்ட என்ன அந்த மாதிரி ஏதாச்சும் எபிலிட்டி இருக்கா என்ன? உண்மையிலேயே இது ரொம்ப கிரேசியா இருக்கு. இந்த பாஸ டாச் ரேட்ல யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. அது போக அவர்கிட்ட ஒரு பங்கமான சீக்ரெட்டான ஸ்கில்லும் இருக்கு. அது நீங்க கூடிய சீக்கிரத்துல இப்ப பார்க்க போறீங்க. வெறுமா நான் இப்படியே டாச் பண்ணாலே போதும். ஏன்னா நான் டாச் பண்ண என்னோட இதுக்கப்புறம் வர அட்டாக் அது பங்கமா இருக்கும். அதேதான் பாஸ் சொன்ன மாதிரியே தான். அதாவது அவரு எவ்வளவுக்கு எவ்வளவு டாச் பண்றாரோ, இதுக்கப்புறம் அவர் பண்ற அட்டாக் அது எனிமியோட 50% டிஃபென்ஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்கி பங்கமா அவங்கள தாக்கும். இதனால அந்த கார்டியனோட நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. அங்க அதே மாதிரி தான் ஆளு பண்றான். அங்க நின்னுட்டு ஏதோ ஒரு நிஞ்சா மாதிரி போஸ் கொடுக்கறான். ஏய் பாத்தியா, பாஸோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் சும்மா பங்கமா இருக்கு. ஆமாண்டா, அவ்வளவுதான் அந்த பாஸோட கதை அது வந்து முடிய போகுது. நான் ஒரே ஸ்டைக்ல கிட்டத்தட்ட 1000க்கும் மேல நிறையவே டேமேஜ் கொடுக்க முடியும். அதே மாதிரி அங்க ஏகப்பட்ட ஸ்டைக்ஸ் அந்த பாஸ் மேல பண்றான். பாஸோட நிலைமை அது ரொம்ப
மோசமாயிடுது. பாரா அதான் நான் சொன்னல, இப்ப பாரு இந்த பாஸோட பாதிக்கு பாதி, அதாவது இப்போ கொஞ்சோண்டு HP தான் இருக்கு. அங்க அவ்வளவுதான், அவரு இன்னொரு ஒரு அட்டாக்ல கதையை முடிச்சிட்டாரு பாரு. அந்த பாஸும் அப்படியே விழுற மாதிரி போகுமா, அந்த இடத்துல ஆளு சீனா ஸ்வாட வைக்கிறான். அதோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு. ஆனா எப்போ இவன் ஸ்வாட உள்ள வைக்கிறானோ அந்த அட்டாக் எல்லாமே பாஸ் மேல எப்படி எல்லாம் படுச்சோ அதே மாதிரி இவன் மேலேயும் அவங்க பட ஆரம்பிக்குது. இதோட டேமேஜும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேல விழுது. இதனால சேஃப்டி ஃபர்ஸ்ட் அங்கேயே காலி. இதை பாக்குறவங்க 3 பேரும் வாயை பொழக்கிறாங்க. அட பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு? இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோவும் அங்கதான் இருக்கான். இப்பதான் நம்மளுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் தெரியுது. நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட் அங்கேயும் இங்கேயும் குதிச்சிருப்பான்ல, அந்த டைம்ல அதோட HP வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம ஷேடோ தான். அதுதான் சைட்ல அப்படியும் இப்படியும் தாக்கியிருப்பான். அதை இவங்க எல்லாருமே அந்த பையன் தான் தாக்குனா அப்படின்னு யோசிச்சுட்டாங்க. அதான் தப்பிச்சாலும் அங்க எதுவுமே வேலைக்கு ஆகுது இந்த பாஸ் முன்னாடி. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம் ஏற்படும்னு. அதனால தான் சேஃப்டி ஃபர்ஸ்ட் நான் எறையா மாத்திட்டேன். ஆனா ஏதோ ஒண்ணு அதோட HP ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட்டுக்கு தான். நான் அவனை வச்சு இதோட நிலைமைய மோசமாக்கிட்டேன். அங்க சேஃப்டி ஃபர்ஸ்டோட லைஃப் எனர்ஜி எல்லாம் கிடக்கும். அதெல்லாம் பாத்துக்கினே அவன் யோசிக்கிறான். ஆளு நல்லாவே அங்க பர்ஃபார்ம் பண்ணான். இருந்தாலும் அவனோட ஸ்கில் அது வந்து அந்த அளவுக்கு பெரிய ஸ்கில்லா இல்ல. அவனால இந்த செயின்டர்ஸ தோக்கி அடிக்க முடியாது. நான் என்னதான் பண்ணாலும் கடைசியில இந்த மாதிரி முடியுமே. ஆனா ஏதோ ஒண்ணு அந்த ஸ்கில் வந்து இப்போ டிசப்பியர் ஆயிடுச்சு. அதனால இப்போ அதோட கதையை முடிக்க வேண்டியதான். அங்க இப்படி வரும்போது அந்த கார்டியன் அப்படியே அந்த சர்ச்சை நோக்கி போக ஆரம்பிக்குது. அட அது திரும்பவும் போகுதா? இல்ல நான் ஒன்னும் அதுக்கு விட மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் அது சர்ச்சுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதால திரும்பவும் பழையபடி அதோட ஸ்ட்ரென்த் அடைய முடியும். இப்படி நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே நான் குறைச்சிட்டேன். இப்போ வந்து என்ன அது அசால்ட்டா அப்படியே போயிடுமா? ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன்னா என்கிட்ட அதுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு. தனியா அதோட கதையை நான் முடிக்க போறேன். இப்படி 4 சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க. ஏன்னா எபிசோடு ரொம்ப சின்னதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஜஸ் ரொம்ப கம்மியா, அதனால தான் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோலாம் பெருசா தான் இருக்கும், கவலைப்பட வேணாம். ஸோ எனக்கு தேவை வெறுமா நிறைய லைக்ஸை போடுங்க. நான் நிறையவே லைக்ஸ் வந்தா நிறைய பேருக்கு இன்னமும் சஜஸ்ட் ஆகும், ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ முடிஞ்சா ஒரு 2K இல்ல 3K லைக்ஸை கொடுக்க பாருங்க. நான் 1K லைக்கோ இதுதான் வந்து. ஸோ உங்களால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாக்குற எல்லாருமே லைக் ஒண்ணி போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.